ஜமாத் முத்துப்பேட்டை நகரம் சார்பாக இன்றைய தினம் வாகன பிரச்சாரம் 4 இடங்களிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த வாகன பிரச்சாரத்தினுடைய முக்கியம் நோக்கம் என்னவென்றால், நம்முடைய மக்களுக்கு மத்தியில ஏராளமான மூட பழக்கங்களும் மது போன்ற போதை தரக்கூடிய பல்வேறு சம்பவங்களும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியதை நாமெல்லாம் அறிந்திருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்முடைய மக்களுக்கு மத்தியிலும் இந்த செயல்கள் நடைபெற்று கொண்டிருப்பதை பெருவாரியான பெற்றோர்களும் பெரியோர்களும் கவலையோடு நம்மிடத்திலே இது தொடர்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியின் ஒரு விளைவாகத்தான் இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், மாணவர்கள், வாலிபர்கள் மற்றும் பெண்களும் சொல்லக்கூடிய செய்தியை செவிதாழ்த்தி கேட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அவருடைய திருமறை மூலமாக எதையெல்லாம் கடுமையாக பாவமான செயல் என்று அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டேன் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகளில் இருந்து நாம் விடுபடுவதற்கும், எதை செய்தால் அவருடைய திருப்தியை பெற முடியும், அதன் மூலமாக நரக படுகொலில் இருந்து நாம் மீண்டு ஒரு நிலையான வாழ்க்கையான மறுமையிலே சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தோடு சமூக சீர்திருத்தம் மற்றும் மது இணை வைப்பு போன்ற தலைப்புகளிலே சகோதரர் மாவட்ட பேச்சாளர் சபீர் ஹுசைன் அவர்கள் உங்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வார்த்தைகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகிய அல் குர்ஆனும், வழிகாட்டு சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டலாகும். காரியங்கள் கெட்டது மார்க்கத்தின் பெயரால் எதுவெல்லாம் புதிதாக உருவாக்கப்படுகிறதோ இவை அனைத்தும் காரியங்கள் கெட்டது. புதிதாக உருவாக்கப்பட்டவை அனைத்தும் பிதஅத் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரம் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரக கொண்டு போய் சேர்க்கும் என்று அண்ணனம் பெருமகன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் எச்சரிக்கையை செய்ததை நமக்கு ஒரு எச்சரிக்கையா எடுத்துக்கொண்டு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவாரூர் தெற்கு மாவட்டம் முத்துப்பேட்டை கிளைகளின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த வாகன பிரச்சாரத்தில் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய கிட்டத்தட்ட 25 ஆண்டுகால பிரச்சாரத்தினுடைய அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினுடைய மூலக்கூறாக திகழக்கூடிய பிரச்சாரம் எதுவா இருக்கிறன்னு சொன்னால், இஸ்லாம் என்ற இந்த மார்க்கத்தில் இஸ்லாம் இல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொல்லித்தராத ஒரு காரியத்தை ஒரு மனிதன் இந்த உலகத்திலே செய்வாரே ஆனால் அவர் இந்த உலகத்திலே நஷ்டமடைந்தவராகவும் நாளை மறுமையிலையும் நஷ்டமடைந்தவராக அல்லாஹ்விற்கு முன்னால் நிப்பாட்டப்படுவார்கள் என்ற அந்த இறை தூதர் அவர்கள் சொன்ன போதனையின் அடிப்படையிலும், அதே போல சமுதாயத்தில் நடக்கின்ற ஏராளமான தீமைகள், உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டால் வட்டி, வரதட்சணை, ஆடம்பர திருமணங்கள், மது போன்ற இது போன்ற பல்வேறு விதமான தீமைகளுக்கு எதிராகவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக பல்வேறு விதமான பிரச்சாரங்களின் மூலியமாக இதெல்லாம் கலைக்கப்பட வேண்டும், இதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், எதெல்லாம் சமூக தீமைகளாக இருக்கிறதோ
அந்த சமூக தீமைகள் வேரோடு பிடுங்கி எறியப்பட வேண்டும். எதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் மூட நம்பிக்கைகள் நுழைக்கப்பட்டிருக்கிறதோ, எதெல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தராத காரியங்கள் முஸ்லிம்கள் நன்மை என்று கருதி செய்கிறார்களோ, அதெல்லாம் முஸ்லிம்களுக்கு புரிய வைத்து, இதெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரானது, இதெல்லாம் அல்லாஹ்விற்கு எதிரானது, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வாழுகின்ற போது இத்தகைய கொள்கையிலிருந்து நம்மளை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் பல்வேறு விதமான பிரச்சாரங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையான விஷயங்களை மக்களுக்கு விளக்க என்பதற்காக வேண்டித்தான் பல கட்ட பிரச்சாரங்கள் பல்வேறு விதமான ரீதியாக நாம மக்கள் மத்தியிலே கொண்டு சென்றிருக்கிறோம். ஏன் இப்படி செய்கிறோம்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார், குன்தும் ஹைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ் தஅமுருன பில் மஅரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர் வ து'மினூன பில்லாஹ். உங்களிலே சிறந்த சமுதாயம் யார் என்று சொன்னார். உலகத்திலே எத்தனையோ சமுதாயம் வந்தார்கள். மூசா நபி சமுதாயம் வந்தார்கள், ஈசா நபி சமுதாயம் வந்தார்கள், இப்ராஹிம் நபி சமுதாயம் வந்தார்கள், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம் வந்தார்கள். இப்படி உலகத்திற்கு வந்த ஏராளமான சமுதாயங்கள்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயமா இருக்கக்கூடிய இந்த இறுதி சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தான் இருக்கின்ற சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயம். காரணம் என்ன? அடிப்படையான விஷயம் என்ன என்று சொன்னால், நீங்கள் மக்களுக்கு நன்மை ஏவுகிறீர்கள். நபிமார்கள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ, உலகத்திற்கு வந்த லட்சக்கணக்கான நபிமார்கள் உலகத்திற்கு வந்து என்ன கொள்கையை மக்கள் மத்தியிலே சொன்னார்களோ, என்ன எச்சரிக்கைகளை செய்தார்களோ, என்ன நற்செய்தியை சொன்னார்களோ, நாளை மறுமையிலே நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் எத்தகைய பாதைகளை இந்த உலகத்திலே நீங்கள் வகுக்க வேண்டும் என்று சொன்னார்களோ, நாளை மறுமையிலே நீங்கள் கை சேதம் அடைய கூடாது என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்திலே என்னென்ன காரியங்கள் செய்துவிடக் கூடாது என்ற உலகத்தில் வாழ்கின்ற போது நபிமார்கள் என்ன பிரச்சாரத்தை மேற்கொண்டார்களோ, அந்த பிரச்சாரத்துடைய அந்த பணிகளை இந்த சமுதாயமா இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்துடைய இளைய சமுதாயமா இருக்கக்கூடிய நீங்கள் செய்வதன் காரணமாகத்தான் உலகத்திற்கு வந்த ஏராளமான சமுதாயத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்கள். யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு காரணத்திற்காக வேண்டித்தான் சமுதாய பணிகளை நாங்கள் உயிர் மூச்சாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தில் நடக்கின்ற பல்வேறு விதமான தீமைகளை நாங்கள் உயிர் மூச்சாக எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் சரி அதெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும், எதிர்க்கப்பட என்பதற்காக வேண்டி பல்வேறு விதமான தாவா களத்தை நாங்கள் முன்னெடுக்கிறோம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டிய ஏராளமான போதனைகளை இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியும் மக்கள் மத்தியிலே அது சம்பந்தமான விழிப்புணர்வையும் அது சம்பந்தமான போதனைகளை மக்களுக்கு நாம் அவ்வப்போது எடுத்து சொல்கிறோம். பொதுவாக எடுத்து பாருங்கள். ஒரு மனிதர் இந்த உலகத்துல இஸ்லாம் என்ற மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ன தீன இந்தல்லாஹ் இஸ்லாம். உலகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா மதங்களை விட, எல்லா கொள்கைகளை விட, எல்லா சித்தாந்தங்களை விட இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம், இஸ்லாம் என்ற இந்த வழிமுறை, இஸ்லாம் என்ற மனிதனுக்கு ஏற்ற வாழ்க்கையினுடைய நிலை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இந்த இஸ்லாத்திலே பயணிக்கிறார் என்று சொன்னால் அந்த இஸ்லாத்தினுடைய சொல்லப்படுகின்ற அடிப்படையான போதனைகளை இந்த உலகத்திலே ஒரு மனிதர் செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நான் தான் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை உங்களுக்காக வேண்டி தேர்ந்தெடுத்து நான் அனுப்பியிருக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். யோசிப்பார், எத்தகைய அழகிய ஒரு மார்க்கம், எவ்வளவு ஒரு சிறப்பிற்குரிய ஒரு மார்க்கம், எத்தகைய ஒரு சித்தாந்தங்களை சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதர் இந்த இஸ்லாத்தை நோக்கி ஒரு மனிதர் வர வேண்டும் என்று சொன்னால் அவர் முதல்ல சொல்ல வேண்டிய அடிப்படை வார்த்தை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர இந்த உலகத்துல எதுவும் இல்லை என்ற இந்த பிரச்சாரத்தை எவர் ஒருவர் தன்னுடைய நாவாலும் தன்னுடைய உள்ளத்தாலும் எடுத்து ஏற்று எவர் ஒருவர் மனப்பூர்வமாக வருகிறாரோ அவர்தான் அல்லாஹ்விடத்தில் முஸ்லீமாக கருதப்படுவார். ஆனால் பெரும்பாலான முஸ்லீம்களை எடுத்து பாருங்க,
பெரும்பாலான உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலைகளை நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால் எப்படியான கவலையான நிலை என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிவிட்டு இஸ்லாத்தை நோக்கி வந்தவர்கள் அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கலிமாவை முழுமையான முறையிலே உணராதவராக, அந்த கலிமாவினுடைய அம்சங்களை புரியாதவராக பல முஸ்லிமுடைய செயல்பாடுகள் இருக்கிறது. எந்த அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொன்னால், வஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஆ. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற போது அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்குங்கள், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கி விடாதீர்கள். வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம். உங்கள் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், அவன் தான் அளவற்ற அருளாளன், அவன் தான் நிகரற்ற அன்புடையவன். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்கக்கூடியதா இருங்கள் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை குர்ஆனில் நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குங்கள், அல்லாஹ்விற்கு இந்த உலகத்துல எந்த ஒரு நிலையிலுமே இணை வைத்து விடாதீர்கள், நீங்கள் ஷிர்க் வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களின் மூலியமாக நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசிச்சு பாருங்க, பெரும்பாலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார், வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, பாவங்களிலேயே மிகப்பெரிய பாவம் எது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்ற போது, அப்ப நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கிறான், அல்லாஹ் உன்னை படைத்திருக்கும் போது அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவனுக்கு இணை வைக்கக்கூடிய செயல்பாடுகளை நீ செய்கிறாயே, அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைக்கக்கூடிய காரியங்கள் ஈடுபடுகிறாயே, இதுதான் பாவங்களிலேயே தலையாளராக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். லுக்மான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர், லுக்மான் என்ற ஒரு அத்தியாயத்திலேயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அந்த நல்லடியார் சொல்கிறார், தன்னுடைய பிள்ளைகளை அவர் அழைக்கிறார், அழைத்து யாருடைய என் அருமை மகனே, லா துஷ்ரிக பில்லாஹ், அல்லாஹ்விற்கு எந்த ஒரு நிலையிலும் நீ ஷிர்க் வைத்து விடாதே, இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம், அல்லாஹ்விற்கு இணை வைப்பது என்பது மாபெரும் பாவமா இருக்கிறது என்று சொல்லி லுக்மான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நல்லடியார் தன்னுடைய பிள்ளையை அழைத்து செய்த உபதேசமே, அல்லாஹ்விற்கு நீ இணை வைத்து விடாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபதுல் பின் அப்பாஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சிறுவரை அழைத்து சிறுவருக்கு செய்த உபதேசம் என்ற நாம் ஹதீஸ்களை எடுத்து பார்த்தோமே ஆனால் அவர்கள் சொல்கிறார்கள், நீ எதையாவது நீ கேட்பதா இருந்தால் அல்லாஹ்விடமே நீ கேள், உனக்கு ஏதாவது தேவை இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் நீ முழுமையாக சார்ந்து நம்ப வேண்டும் என்று சொன்னால் நீ அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்து நம்பிக்கையை கொண்டிரு என்று ஒரு சிறுவருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்த ஒரு நிலையை நாம பார்க்கிறோம். யோசிச்சு பாருங்க, நாம அல்லாஹ் திருமறை குர்ஆனில் இது போன்ற இணை வைப்பான பல்வேறு விதமான காரியங்களை எல்லாம் அல்லாஹ் இணை வைப்பினுடைய பாவங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வமன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah, யார் அல்லாஹ்விற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இணை வைப்பினுடைய இவ்வளவு செய்திகள் குர்ஆனை எடுத்து பார்த்தோமே ஆனால், அதே ஒரு ஹதீஸில் நாம் எடுத்து பார்த்தோமே ஆனால், இணை வைப்பினுடைய பாதகங்களை பற்றி, இணை வைப்பினுடைய ஆபத்துகளை பற்றி, இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இணை வைப்பினுடைய பாதகமான செயல் விளைவுகளை பற்றி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஏராளமான உபதேசம் மூலியமா நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஆனால் பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைக்கிறாங்க, இணை வைப்புனா என்ன தெரியுமா, நாமளாக ஒன்றை உருவாக்கி, நாமளாக கற்பனையாக ஒன்றை உருவாக்கி அதைதான் அல்லாஹ் என்றோ அல்லது கடவுள் என்று நாம் வணங்கினால் மட்டுமே இதுதான் ஷிர்க், இது மட்டும்தான் ஷிர்க் என்று பெரும்பாலான முஸ்லிம்கள் நினைப்பதன் காரணமாகத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய உண்மையான கலிமாவுடைய அர்த்தங்கள் புரியாமல் இருக்கிறார்கள்.
அல்லாஹ் எதெல்லாம் ஷிர்க் என்று கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தானோ அந்த எச்சரிக்கைகளை உணராதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இணை வைப்பதன் காரணமாக நாளை மறுமையில் நடக்கின்ற மகாபாரதத்தினுடைய செயல்பாடுகள் எதெல்லாம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் புறக்கணித்து புறந்தள்ளி அவர்கள் வாழ்வதற்கான அடிப்படை காரணம் இணை வைப்பு என்பது நாமளாக கற்பனையாக ஒன்றை உருவாக்கி அதை நாம் வணங்குவது மட்டும்தான் இணை வைப்பு என்று நினைக்கிறார்கள். ஆனா அது மட்டுமா இணை வைப்பு? யோசிச்சு பாருங்க. எதெல்லாம் இணை வைப்பு என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறா, அஃபலா யகுலுக்கு கமல்லா யகுலுக்கு, உலகத்தில் படைத்த இறைவனோ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருள் எதுவா இருக்கட்டும், அது மரமோ மண்ணோ கல்லோ சூரியனோ சந்திரனோ அல்லது செத்து போன ஒரு மனிதனோ யாராக இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் படைத்த இறைவனோ இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பொருளும் ரெண்டு பேரும் சமமாகுமா? எப்படிப்பா சமமாகும் நினைக்கிற? அப்ப சமமாகும் என்று அல்லாஹ் கேட்கிறான்னு சொன்னால் எப்படி சமமாகும் என்று அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான் என்று சொன்னால் இதுதான் இணை வைப்பு. அல்லாஹ்விற்கு ஈக்குவலாக என்னென்ன வணக்க வழிபாடு நாம் செய்வோமோ, தொழுவது, நோன்பு வைப்பது, தான தர்மங்கள் செய்வது, சத்தியம் செய்வது, அறுத்து பலியிடுவது, இப்படி என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ்விற்கு செய்வதை போன்று அல்லாஹ்விற்கு நாம் செய்கிறோம் என்று சொன்னால் இது இணை வைப்புதான். மற்ற போலியாக ஒன்றை உருவாக்கி வணங்குவது மட்டும் சிற்கல்ல. அல்லாஹ்வுடைய ஆற்றல்கள், அல்லாஹ்வுடைய தன்மைகள், அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ள சிபத்துகள் அல்லாஹ்வுக்கு இருப்பதாக நம்பினாலும் அதுவும் சிறுக்குதா என்று சொல்லி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு ஒரு அழகிய வழிமுறையை நமக்கு சொல்லி தருகிறார்கள். யோசிச்சு பாருங்க. இப்ப அல்லாஹ்வுடைய ஆற்றல் எங்கெல்லாம் வைக்கப்படுகிறது? தர்கா வழிபாட்டை நீங்க எடுத்து பாருங்க. பல்வேறு விதமான முஸ்லிம்கள் தர்கா வழிபாட்டை ஆதரித்து அந்த இடத்துல உருவசு கொண்டாடி, அந்த இடத்துல கந்தூரி விழா கொண்டாடி, அங்கே சாப்பாடுகள் பரிமாறப்பட்டு இது போன்ற நிலைகள் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இது இஸ்லாத்தில் உள்ளதா? இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏவியதா அல்லது அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயலா? யோசிச்சு பாருங்க. அதான் அல்லாஹ் கேட்கிறா, அஃபலா யகுலுக்கு கமல்லா யகுலுக்கு, படைத்த இறைவனா இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பிடங்கள் ரெண்டும் சமமாகுமா? ஒரு மனிதர் ஆடாக இருக்கட்டும், ஒரு மனிதர் நல்லவராக இருந்து அவர் வாழ்ந்து விட்டார், வாழ்ந்து மரணித்து விட்டார் என்று சொன்னால் அவருக்கு மேலே கபரை எழுப்பி, அவருக்கு மேலே கட்டடத்தை எழுப்பி அங்கே உருவசு கொண்டாட, அங்கே கந்தூரி விழா எடுக்க இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய செயல்பாடுகளை ஆதரிச்சார்களா, கண்டித்தார்களா? நபிகள் சொல்லுவார்கள், லஅனல்லாஹ் யஹூத வ நஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸாராக்களையும் சபிப்பானாக. ஏன்? இத்தகது குபூரன் அம்பியாயல் மசாஜி, அவருடைய காலத்துல ஒரு நல்லடியாரோ அல்லது நபிமார்களோ இன்னும் பிற நல்ல மனிதரோ அவர் வாழ்ந்து மரணித்து விட்டாரே, ஆனால் அவருடைய அடக்க ஸ்தலத்தை வணக்க ஸ்தலமாக ஏற்படுத்தி அங்கே கட்டடங்களை ஏற்படுத்தி அதை வணக்க ஸ்தலமாக மாற்றி விடுகிறார்கள். அதே செயல்தானே தர்காவில் நடக்குது. அதே செயல்தானே தர்காவில் அங்க இறந்து போற ஒரு மனிதர் அவருடைய பெயர் அவுலியா என்று சொல்லிக் கொண்டு அவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று நாமாக ஒன்றை கற்பனையாக சொல்லிக் கொண்டு அவர்களுக்காக வேண்டி அங்கே போயிட்டு பிரார்த்தனை செய்கின்ற இது போன்ற செயல்கள் இஸ்லாத்தில் இருக்கிறதா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் எதையாவது கேட்பதா இருந்தால் அல்லாஹ்விடத்துல மட்டுமே நீங்கள் கேளுங்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஏராளமான வசனங்களின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம், என்னை பற்றி என்னுடைய அதிகாரிகள் நபியே உன்னிடத்தில் கேட்டார்கள், ஆனால் அவர்களுக்கு நீங்க சொல்ல கரீம், நான் பக்கத்துல இருக்கேன். நீ எப்ப செத்து போன்ற போயிட்டு அவளியாவே எனக்கு சாப்பாடு கொடு, அவளியாவே எனக்கு பிள்ளையை கொடு, அவளியாவே எனக்கு நோய் நிவாரணத்தை ஏற்படுத்தி என்று சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்க வேண்டியத ஏப்ப ஒரு செத்து போய் மண்ணோடு மண்ணா மக்கி போய் எலும்பு கூட மிச்சம் இல்லாத ஒரு நபரத்துல போயிட்டு கேட்கிறியே. அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா சாலக இபாதி அன்னி
அன்னி ஃபைன்னி கரீப், என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் நபியே உன்னிடத்துல கேட்டால் நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்க அல்லாஹ்ட்ட கேட்கணுமா? அல்லது இறந்து போய் செத்து போய் மண்ணோட மண்ணா மக்கி போய் நாம பிரார்த்தனை செய்வது கேட்காத, நாம யாருன்னே தெரியாது, நாளை மறுமையில இவர்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்துல இல்லை என்று சொல்லி கைவரிக்கக்கூடிய இவரிடத்துல கேட்க வேண்டுமா? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்லிட்டாரு, கரீம் உஜீப தாவத்த தாயி இதா தானி எஸ்தஜீபூனி வயுமினு பில் அல்லாஹ் யர்சுதூன். யாராவது இடத்துல பிரார்த்தனை செய்தார்களே ஆனால் அவருடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பதிலளிக்கிறேன்னு சொன்ன பிறகு அல்லாஹ் மீதான நம்பிக்கை இல்லாத ஒருவன் அல்லாஹ் இடத்துல சொல்வான். அல்லாஹ் மீதான பலவீனமான நம்பிக்கை உடையவன் தான் அல்லாதவன்கிட்ட போவான். அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை உடையவன் எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அல்லாஹ்ட்ட மட்டும்தான் பிரார்த்தனை செய்வான். அல்லாஹ் மட்டும்தான் எனக்கு தரக்கூடியவன் என்று சொல்லி அல்லாஹ்வை முழுமையாக யார் சார்ந்திருப்பார் என்று சொன்னால் தன்னுடைய உயிர் மூச்சாக அல்லாஹ்வுடைய அருள் மீது நம்பிக்கையுடையவர்கள் மட்டும்தான் பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வின் அருள்ல நிராசை அடைந்தவர்கள், அல்லாஹ்வுடைய அருள்ல அவர்கள் கை சேதம் அடைந்தவர்கள் தான் யாராவது அல்லாஹ்ட்ட கேட்கிறத நாம தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ் அல்லாத செத்து போன ஒன்றுமில்லாத மக்கி போன ஒரு நபரத்துல கேட்கின்ற இது போன்ற செயல்கள் உருவாகும். பொதுவா ஒரே விஷயத்தை எடுத்து பாருங்க. ஒரு மனிதர் மகான் என்று சொல்றோம்ல, ஒரு மனிதர் அவுலியான்னு சொல்றோம், ஒரு மனிதர் நல்லடியாரே சொல்றோம். இதற்கு இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறதா? ஒரு மனிதரை நல்லடியார்னு சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் காலத்துல மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அப்படி வந்த ஏராளமான நபித்தோழர்கள் ஒரே ஒரு நபித்தோழர் உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழரை உம்மு ஆயா என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்மணியுடைய வீடுகள்ல நபியவர்கள் பிரிச்சு கொடுத்து இவருக்கு நீங்க இருக்க இடம் கொடுங்க, படுக்க பாய் கொடுங்க, அவருக்கான சாப்பாடு கொடுங்க, அவருக்கு தேவையான எல்லா வகையான ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்க என்று சொல்லி நபியவர்கள் உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழரை உம்மு ஆயா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணியுடைய வீடுகள்ல பொறுப்புதாரியா அனுப்புறாங்க. உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகின்ற நபி தோழர் போறாங்க, தங்குறாங்க, ஏராளமான வணக்க வழிபாடுகளை அவர்கள் செய்கிறார்கள். இதை உம்மு ஆயா அவர்கள் கவனிக்கிறார்கள். இப்படி அல்லாஹ்வை வணங்குறாரு, இவ்வளவு அல்லாஹ் மீதான நம்பிக்கையில் அதிகமாக வணக்க வழிபாடு ஈடுபடுகிறாரு என்று அவர்கள் பூரித்து போய் நிற்கிறார். ஒரு இடத்துல உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபி தோழர் மரணித்து விடுகிறார், நோய்வாய்ப்பட்டு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவருடைய ஜனாசாவிற்கு தொழுகை வைப்பதற்காக வேண்டி அழைக்கப்படுகிறார்கள். நபி அவர்கள் வருகிறார்கள். அப்ப உம்மு ஆயா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணி சொல்றாங்க, உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகிற நபி தோழரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி விட்டான். என்ன சொன்னாங்க? உஸ்மான் பின் மலூன் உஸ்மான் பின் மலூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபி தோழரை பார்த்து உம்மு ஆயா என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண்மணி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான். என்ன சொன்னாங்க? ஏன் சொன்னாங்க? வணக்க வழிபாடுகளை பார்த்தாங்க, ஏராளமான வணக்க வழிபாடுகளை அவர்கள் பார்த்தார்கள். அதிகமாக அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையில அவர்கள் அதிகமான அமல்கள் செய்ததை அவர்கள் பார்த்தார்கள், கவனிக்கிறார்கள். எனவே சொன்னாங்க, அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று உனக்கு யார் சொன்னா கேட்கிறார். நீ அவுலியான்னு சொல்றியே, மகான்னு சொல்றியே, நாதாக்கள் சொல்றியே, சுகராக்கள் சொல்றியே, சூஃபியாக்கள் சொல்றியே, அல்லாஹ்வுடைய இறைநேசர் சொல்றியே, இறைநேசர் என்று உனக்கு யார் சொன்னா? இறைவன் சொன்னாரா? இறை தூதர் சொன்னார்களா? இந்த ஊரில் அடக்கம் பெற்றிருக்கிற, நாகூரில் அடக்கம் பெற்றிருக்கிற, ஏர்வாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மனிதர் இறை நேசர் என்று அல்லாஹ் சொன்னாரா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, உஸ்மானை கண்ணியப்படுத்தி விட்டார் என்று உனக்கு யார் சொன்னா? அப்ப அந்த பெண்மணி சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய வணக்க வழிபாடு எப்படி இருந்தது?
அல்லாஹ் இவரை கண்ணியப்படுத்தி விட்டார் என்ற வார்த்தைக்கு இவர் தகுதி இல்லை என்று சொன்னார். உலகத்துல யாருமே தகுதி இல்லை என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உஸ்மான் பின் மலூன் என்ற இந்த நபித்தோட விஷயத்துல நான் நல்லதை நாடுகிறேன், நலம் நாடுகிறேன். ஆனால் நான் அல்லாஹ்விடத்திலே எப்படியான தரஜாவில் இருக்கிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே எப்படியான அந்தஸ்து இருக்கிறேன் என்று என்னால் சொல்ல இயலாது. எப்படியான ஒரு அழகான ஒரு மார்க்கம், எவ்வளவு ஒரு அற்புதமான மார்க்கம். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை உலகத்தில் வாழக்கூடிய எந்த மனிதனுக்கும் இல்லை என்று சொன்ன ஒரு அழகிய மார்க்கம் இஸ்லாம். அத்தகைய மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு இறந்து போன ஒரு மனிதரை அவளியா மதானே அவர்கிட்ட வந்து கையேந்துங்கன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட மட்டுமே கேட்க வேண்டிய சமுதாயத்தை இப்படியாக திசை திருப்புகின்ற பல்வேறு விதமான வேலைகள் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறதான கேட்கணும். அதாவது ஒரு உணவிற்கு ஒரு அளவு. தொழுகை என்ன சொல்றோம்? ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்றோம். உண்மையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடத்தில் மட்டுமே நாங்கள் கையேந்துகிறோம், அல்லாஹ்வை வணங்குகிறோம், அல்லாஹ்வை கையேந்துகிறோம் சொல்லிட்டு தர்பாரை போயிட்டு அவுளியாவே பிள்ளைய கொடுங்களே, நோய் நிவாரணத்தை கொடுங்களே என்று கேட்பது எந்த இடத்துல நியாயம்? ஒரு முஸ்லீமுக்கு அழகான செயலா? இதுதான் ஒரு முஸ்லீம் செய்யக்கூடிய காரியமா? இதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இணை வைப்பு என்று சொல்கிறது. அதே போல எடுத்தீங்க பல்வேறு விதமான தரியாக்கள்ல தாயத்தை முடித்து கொடுக்கின்ற பல்வேறு விதமான செயல்பாடுகளை பார்க்கிறோம். தாயத்தினால என்ன வந்துச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு 10 நபித்தோழர் வருகிறார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக 10 மனிதர்கள் வருகிறார்கள். 10 பேர்ல 9 பேருக்கு நபி அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுத்து அவர்கள் இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்துல அவர்கள் நுழைவதற்கான வழிவகையை உருவாக்கி கொடுக்கிறாங்க. ஒரே நபருக்கு மட்டும் கலிமா சொல்லிக் கொடுக்கல. ஏன், என்ன காரணம்? அவருடைய கையில தாயத்து இருந்தது, அவருடைய கையில தகடு இருந்தது, தாயத்து இருந்தது. அவர் என்ன தாயத்து போட்டாரு? இப்ப என்ன முஸ்லீம்கள் மத்த நபர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்ட அல்லாஹ்வுடைய ஆயத்து தானே, ஆயத்துல் குர்சி தானே, குல்ஹுவல்லாஹ் தானே, குல்ஹுவல் ரப்பி ஃபாலிக் தானே, குல்ஹுவல் ரப்பி நாஸ் தானே என்று சொல்லி நாங்கள் திருமறை குர்ஆனுடைய வசனங்களை தான் ஓதி கொடுக்கிறோம், வேற என்ன ஓதி கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு அறிவுபூர்வமான கேள்விகளை கேட்பதை போன்று பல்வேறு விதமான முஸ்லீம்கள் தம்முடைய செயல்பாடுகள்ல இது போன்ற தாயத்தை தகரை மாட்டுகிறார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல நபி அவர்கள் சொல்கிறார்கள், இவர் தாயத்தை அணிந்திருக்கிறார், இதே நிலையில அவர் மரணித்து விட்டாரே ஆனால் அவர் இந்த அல்லாஹ்விற்கு இணை வைத்தவராக, அல்லாஹ்வை முற்றிலுமாக நிராகரித்தவராக அவருடைய மரணம் இருந்துவிடும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்க மறுக்கிறாங்க. பிறகு தாயத்தை தூக்கி போட்ட பிறகு நபி அவர்கள் கலிமாவை சொல்லிக் கொடுக்கிற ஒரு மார்க்கத்துல உட்கார்ந்து கொண்டு நாங்கள் ஆயத்துல் குர்சி ஓதுறோம், அல்ஹம் ஸலா ஓதுறோம், குல்ஹுவல்லாஹ் ஸலா ஓதுறோம், குல்ஹுவல் ரப்பி ஃபலக் தானே ஓதுறோம், குல்ஹுவல் ரப்பி நாஸ் தானே ஓதுறோம் என்று சொல்லிக் கொண்டு இப்படியாக பல்வேறு விதமான அனாச்சாரமான மார்க்கத்துல இல்லாத இணைவைப்பான செயல்பாடுகளை பல முஸ்லிம்கள் செய்யக்கூடிய ஒரு அவல நிலையை நாம் எல்லாம் பார்க்கிறோம். அதே நேரத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் புகழுகிறோம். பெரும்பாலான முஸ்லிம் எடுத்து பாருங்க, ரபீல் அவ்வல் மாதம் வந்து விட்டு மௌலூது ஜெகஜோதியாடி பறக்கும், மீலாது விழா ஜெகஜோதியா நடக்கும். ஏன் படம் கேட்டா நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசிக்கிறோம். நபியவர்கள் நேசிப்பதற்கான அடையாளம் என்ன? நபியவர்கள் நேசிப்பதற்கான உண்மையான இலக்கணம் என்ன? அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே மக்கள்கிட்ட நீங்க கேளுங்க, இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், இந்த மக்கள் அல்லாஹ்வை நேசிக்கிறார்களா, அல்லாஹ்வுடைய தூதரை இந்த முஹம்மதை இவர்கள் நேசிக்கிறார்களா? அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஃபத்தபியூனி, இந்த முஹம்மது எப்படி வாழ சொன்னாரோ, அவர் எப்படி தொழுவாறு சொன்னாரோ அதன் அடிப்படையில தொலை சொல்லுங்க. ஆனா பிதத்தை கொண்டு வந்துறாங்க. அவரை எப்படி நோன்பு வைக்குமாறு சொன்னாரோ அது மாதிரி நோன்பு வைங்க, அதுல பிதத்தை கொண்டு வந்துறாங்க. அவரை எப்படி அறுத்து பயிர வேண்டும் என்று சொன்னாரோ அது மாதிரியான அல்லாஹ்விற்கு மட்டுமே அறுத்து பயிரிடுங்கள்.
அவர் எப்படி சத்தியம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அது மாதிரி சத்தியம் செய்யுங்கள். அவர்கள் எப்படி உலகத்தில் வாழுமாறு நமக்கான வழிகாலத்தில் ஏற்படுத்தியிருக்கிறாரோ அது போல நீங்கள் வாழுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இதன் மூலியமாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிப்பதனுடைய உண்மையான இலக்கணம், உண்மையான அடையாளம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறானே. யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்ற பெயரால் நடக்கின்ற கேலி கூத்துக்கள் என்ன? எவ்வளவு அநியாயங்கள் நடக்கிறது. இஸ்லாத்தின் பெயரால் கந்தூரி விழா, உருவசு விழா, மீனவரி விழா என்ற பெயரை சொல்லிக் கொண்டு ஒரு அழகிய மார்க்கத்தின் பக்கம், அழகிய வழிகாட்டின் பக்கம் ஒரு முஸ்லிமை, ஒரு இளைய சமுதாயத்தை அழகிய வழியில கொண்டு செல்ல வேண்டிய மார்க்க அறிஞர்கள், உலகில் வாழக்கூடிய தலை சிறந்த பொறுப்புதாரிகள் எப்படியா நிலையில் இருக்கிறார்கள்? கைதியை தூக்கி கட்டிக்கிட்டு இந்த பட போதுமா அந்த பட போதுமான இப்படியான சமுதாயத்தை உருவாக்குவதற்காக வேண்டிய நபி அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். இதற்காக வேண்டிய தாயிஃப் நகரத்துல போயிட்டு அடிவாங்கிறாங்க. இதற்காக வேண்டிய மக்கமா நகரத்திலிருந்து மதீனாவுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். இதற்காக வேண்டிய உகது போல நபி அவர்கள் பரிவளிக்கப்பட்டார்கள். இதற்காக வேண்டிய நபியர்களுடைய ஒரு தலைக்கு 100 வட்டம் பரிசு என்று அறிவிப்பு செய்வதற்கான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். எப்படியான சமுதாயத்தை நபியர்கள் உருவாக்க நினைத்தார்கள். ஆனால் இன்றைய இஸ்லாத்தின் பெயரால் இருந்து கொண்டு எத்தகைய சமுதாயத்தை உருவாக்குகிறார்கள். மதுவை பற்றி பேசப்படுகிறதா? மது இஸ்லாத்தில் எவ்வளவு கடுமையாக எச்சரிக்கப்பட்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு மனிதர் மது அருந்துகிறார் என்று சொன்னால் 40 நாள் தொழுகே கொள்ளப்படாது. அதை கூட பயான்ல பேசப்படுகிறதா? அது உபதேசமாக சொல்லப்படுகிறதா? அது மக்கள் மத்தியிலே வீரியமாக பிரச்சாரமாக செய்யப்படுகிறதா? அது இளைஞர்களிடத்திலே இன்றைய காலத்தில் ஆழமாக விதைக்கப்பட்டதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில 3 பேர் சொர்க்கத்திற்கு நுழையவே முடியாது. யார் அதுல ஒரு நபரை நபிகள் சொல்றார்கள், மதுவிலேயே மூழ்கி இருப்பவர் என்று சொன்னாங்க. இன்றைய காலத்துல எத்தனை இளைஞர்கள் கந்தூரி விழாவிலேயே, உருசு விழாவிலேயே, மீளாது விழாவிலேயே மது அறிந்து கொண்டு, கஞ்சா அறிந்து கொண்டு எத்தனையோ இளைஞர்கள் சரியான பாதை அறியாமல், அவர்களுக்கான அறிவுரைகள் சொல்வதற்கான இடம் தெரியாமல் இப்படியான அவநிலையில பல இளைஞர்கள் ஈடுபடுகிறார்களே. இதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிற லட்சணமா? இதான் நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்கிறோம் என்று சொல்வதற்கான அடையாளமா? யோசிச்சு பாருங்க, கொஞ்சமாக சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜத்தில் வராவில் சொன்னார்கள், அறியாம காலத்துடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் என்னுடைய 2 பாதங்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன் என்று சொன்னார்களே. அறியாமை காலத்துடைய அனைத்து பழக்க வழக்கங்களையும் தலையில தூக்கி கொண்டாடுபவர்கள் யார்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னார்கள். நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரிசுகள் என்று சொன்னவர்கள், நாங்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னவர்கள் தான் உலகத்தில் நடக்கின்ற பல்வேறு விதமான பாவங்களுக்கு தலையானவர்களாக தர்கா வழிபாடு, தைல தாயத்து, சூரியத்திற்கு இறைவடைய ஆற்றல் இருக்கிறது என்று அந்த தவறான ஒரு நம்பிக்கையை இறைவழி ஆற்றலை போன்று ஒரு மனிதனுக்கான விதைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், கொள்கைகள், இதெல்லாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய செயல் இல்லையா? இதெல்லாம் அல்லாஹ் நாளை மறுமையில கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை இல்லையா? அதனாலதான் அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், நீ எவ்வளவுதான் தொழுதாலும் சில நேரங்கள்ல பாருங்க, ரமலான் மாசத்துல விழுந்து விழுந்து நாம அமல் செய்வோம். பகல் ஃபுல்லா நோன்பு வைப்போம், சாப்பிடாம தண்ணி குடிக்காம பகல் ஃபுல்லா நோன்பு வைப்போம், இரவு ஃபுல்லா நின்று வணங்குறா. இவ்வளவு அமல்களை செய்து விட்டு மறுநாள் போயிட்டு தர்கால அவுளியாவின்னு கேட்டா நன்மை இருக்கா? இந்த நோன்புனால அல்லாஹ்விடத்துல பயன் இருக்கா? இந்த தொழுகையினால அல்லாஹ்விடத்துல பயன் இருக்கிறதா? யோசிச்சு பாருங்க. பல்வேறு விதமான நோன்புல அவ்வளவு வழக்கு வழிபாடுகளை செய்துவிட்டு நோன்புக்கு பிறகு அவளியாரத்துல தர்கா என்ற பெயரால், தகடு என்ற பெயரால், தாயத்து என்ற பெயரால் இது போன்ற செயல்பாடுகளை, பல்வேறு விதமான காரியங்களை இந்த உலகத்துல அரங்கேற்றக்கூடிய பல முஸ்லிம்களை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால்
இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் இன வைப்பினுடைய அழகிய அம்சத்தை ஒரு மனிதர் புரியாதன் காரணமாகத்தான் எவர் ஒருவர் இன வைப்பு எது என்பதை விலகிக் கொண்டாரோ அப்பதிலிருந்து தர்ம வழிபாடு இருக்காது, தகரத்தை அழைத்திருக்காது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய உருவசு கந்தரி மீனாது போன்ற எந்த விதமான வழிபாடும் இருக்காது, வரலட்சணை இருக்காது, ஆரம்ப திருமணம் இருக்காது, மது இல்லாத சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் உருவாகும். இப்படியான ஒரு நிலைக்கு நாம் சரியான முறையில ஒரு சத்திய பாதையில பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடிய அந்த செயல்களிலிருந்து நாம் முழுமையாக விலகி இருக்க வேண்டும். அதே நேரத்துல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எத்தகைய அழகிய பண்புகளை நமக்கு சொன்னார்களோ அந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில அழகிய முறையில் எடுத்து நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டிய அழகிய உபதேசத்தை நினைவுபடுத்துகிறாக எனது உரையை முற்றுவாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.